ச்சே, ஊருக்கு வந்து ஜல்லிக்கட்டை பார்க்கலான்னு வந்தால் தடை பண்ணிட்டாங்க பிக்காதி பசங்க. கை கட்ட சாவடிக்கிறேன். சிக்னல் வேற இல்லை. எப்படில இருக்க? சென்னையில அப்பச்சி எப்படில இருக்கு? நல்லா இருக்கேன் அப்பச்சி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்களே நல்லா இருக்கேன். இல்லை, ஜல்லிக்கட்டு சீசனில் வந்துட்டு யாரோ ஒருத்தன் பொட்டாவாமே, அவன் போட்டா தப்பான வார்த்தையா வருதுனாச்சு. பெட்டா பெட்டாவால அப்போ ஏதோ தடை வாங்கிட்டாமலாம்ல, அதனால ஜல்லிக்கட்டே நடத்த முடியாமல் இல்லை ஊரே எப்படி இருக்கு பாருல, களை இழந்து போய் கிடக்கல. அதானாச்சு, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலனாச்சு. ஏன் ஒன்று பண்ணாங்க ஏதாவது தெரியுமா? நீங்கள் துன்புறுத்திடலாம்ல காலைய. இலை, நாங்கள் துன்புறுத்துறோம் நீ பாத்தியா? இலை, நீ இங்கே வளர்ந்த பையன் தாமல, நீ எப்படி சொல்கிற துன்புறுத்துறோன்ட்டு? நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க போய் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்லை, நாங்கள் துன்புறுத்தவே இல்லை. இவனுக்கு என்ன இது வெள்ளைக்கார பைப்புல பெட்டா இங்கே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அவங்க என்ன திட்டத்தில் வந்திருக்காங்கன்னு தெரியுங்களா? தெரியாதுல்ல. எங்களை நீலாம் படித்த பையன், நீங்களாம் சொன்னாதான்ல எனக்கு தெரியும். அதுதான் ஆண்ட்ராய்டு தமிழ் ஒருத்த வேணுன்றது. சரி சொல்லுடா, என்ன? அதாவது இவங்க திட்டம் என்ன தெரியுமா? பெட்டா 1980 அமெரிக்காவில் இருந்தவன். சரியில்ல, ரோட்டில் தனியாக தெரியுதுல்ல நாய், தெரு நாயெலாம். ஆமாம், அதெல்லாம் எடுத்து வளர்க்குறது தான் திட்டமாக வந்தாங்க. சரி. அப்புறமா என்னாச்சு, கவர்மெண்ட்டையே பவர் கொடுத்து தள்ளுற அளவுக்கு உங்களுக்கு பவர் வந்துருச்சு திடீர்னு. சரியில்ல. அதை வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு ஆக்ட் ரெடி பண்ணாங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன, அமெரிக்காவில்? ஆமாம். சரி. என்னன்னா, நான் வந்து ஒரு நாய், ரோட்டில் கிடக்கிற நாயை ஒன்று எடுத்து வளர்ப்பேன். வாழ்த்துக்க. 15 நாள் வந்து அதை வளர்ப்பேன். சரி, 15 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னலையா வந்த நாய்? 15 நாளுக்கு அப்புறம் யாரும் தத்தெடுக்காட்டி கொன்னுடுவேன். இலை, அது ரோட்டில் கருணை கொலை. இல்லை, இதெல்லாம் ஒரு அமைப்பு. இவங்க வந்து நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது சொல்கிறாங்களாய? ஆமாண்ணாச்சி. என்ன இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இப்போ இங்கே வந்துருது காரணம் என்ன தெரியுமா? என்னல? ஒரு பெரிய கார்பரேட் சதியை பின்னாடி ஒளிஞ்சு கிடக்கு. கார்பரேட்னா இந்த கத்தி படத்தில் நம்ம விஜய் தம்பி இது பண்ணுறாப்புல, அது மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதாவது நம்ம இப்போ சாதாரணமாக நாங்கள் பேக்கெட் பால்லாம் தின்றோம்ல. ஆமாம், எல்லாம் ஆவின் கவர்மெண்ட்லேருந்து வருது, அதானே? கவர்மெண்ட் ஆவின் ஆரோக்கியா எல்லாம் தான். சரியில்ல. என்ன அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்கெட் பால் இன்னைக்கு கறந்து இன்னைக்கு கொடுக்கறது கிடையாது. பாக்கெட் பால் இல்லை, அப்படி இல்லைனா எப்படி இல்லை பால் இதுவாகுது? அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் எடுத்து வச்சு பவுடராக மாற்றி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவாங்க. தேவைப்படும் போது எடுத்து தண்ணியோட கலந்து கொதிக்க வச்சு நம்ம கொடுப்புறாங்க. இல்லை, நான் என்ன நினச்சேனாக்கா, அப்படியே மாடுகிட்டேருந்து கறந்து. உங்களை மாதிரிலாம் கிடையாது என்னாச்சு. இல்லை, நாங்களாம் எப்படி தெரியுமாலே, மாட்டிலேருந்து பாலை கறந்து சுற்றி போய் எல்லாம் இருக்க வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சத்தை கடையை கொண்டு போய் கொடுப்போம். ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்க மாட்டேன்ல நான். எங்களுக்கு தண்ணியில் தான் நினச்சி ஓடுது குழப்பு. இல்லை, இதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, இந்த பவுடரை கொண்டு வர மாடு எங்கே இருக்காது? அந்த மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம மாட்டில் எங்கே என்னாச்சு மேய விடுவீங்க? அப்படியே வைக்காலாம் கொடுத்து அதை அப்படியே ஒரு பெரிய கயிறில் கட்டி அப்படியே சுற்றி இருக்க புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா கலட்டி விட்டுருவோம்ல, அது பாட்டு மேய்ஞ்சி நைட்டு வந்துடும்ல. வர டைம் ஆயிடுச்சா தான் மாடு பிடிக்க போகிறேன் நான். அண்ணாச்சி, ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஏசி ரூமில் என்ன மடியில் மிஷினை கட்டி விட்டு வாய்க்கு நேராக ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஒரு பொட்டியை வச்சு அதுக்குள்ளே சோறு வச்சுருவாங்க. சோறு? சரியில்ல. இலை, நீ சொல்கிற பார்த்தாக்கா அந்த மாடு ஒரே ரூமில் இருந்து அங்கேயே பேண்டுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு அப்படி தான் இருக்காது. வெளியே நடமாடினதே கிடையாது. அது வெளிநாட்டு மாடுன்னுச்சு, அப்படி தான் இருக்கும். இலை, எங்கள் மாடெல்லாம் கண்டா அது மிரண்டுடும்ல. அது பேர் என்ன தெரியுமா? ஜெர்சி கவுனாச்சு. இல்லை, ஜெர்சிக்கு என்னல அது? ஜெர்சி கவ் எதை சொல்கிறேன்? வில்லு படத்தில் வடிவேல் சட்டை போடுவாப்புல. ஆமாம், இல்லை அது பயங்கர பெருசாக இருக்கும்ல அந்த மாடா? டைனோசர் மாதிரி இருக்கும்ல. இல்லை, ஆமாம்ல, டைனாச்சர்னு கூட சொல்லலாம்ல. அது அப்படி ஒரு பெரிய மாடு அது. அந்த மாடு தான் நினச்சி. இல்லை, அந்த மாடு அப்போ ஃபுல்லாக இதுவாலே கெமிக்கலாலே அதுவே கெமிக்கல்னா அதுலேருந்து வர பால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது 99% நான் கன்ஃபார்மாக சொல்லுவோம்ல, அது வந்துட்டு கெமிக்கல் தான்ல. அது குடிச்சோம்னா எதுவுமே ஆகும். என்னலே ஆகும்? சக்கரை நோய் வரும்னாச்சு. சக்கரை நோயா? எனக்கு விளங்கா மாதிரி சொல்லல. அது சாப்பிட்டோம்னா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு சக்கரை நோய் தான் வரும். சக்கரை நோய்க்கு மருந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமா? எவ்வளோ அது மருந்து? டேப்லெட்டு மட்டுமே. எனக்கு சக்கரை நோய் இருக்குது சின்ன வயசுலேருந்தே. உனக்கு சக்கரை நோயா? எது இந்த மாட்டுலேருந்து வர பாலை குடிச்சாலே உனக்கு சக்கரை நோய்? கிட்டத்தட்ட என்னாச்சு. ஆனால் கேட்டால் வம்சாவளி அது இதுன்னு சமாளிப்பாங்க. ஏலே மாக்கா, உங்கள் ஐயாலாம் யார் இங்கே வளர்ந்தவரில்? ஏலே, எனக்கு 60 வயசு ஆகுது, எனக்கு சக்கரை நோய் எதுவுமே இல்லை, உனக்கு இருக்குன்னு சொல்கிறேன். அதான் என்னாச்சு, கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்ன அந்த நோய் வருதுல்ல? ஆமாம். என்ன அந்த நோய்க்கு மாத்திரை மட்டுமே மாதம் எனக்கு 1500 ரூபா ஆகுது. ஏலே, என்னல சொல்லுற நீ? 1500 ரூபா இருந்தாக்கா
என் வீட்டில் வைக்கிற அந்த மாடு இருக்குல்ல அதுக்கு நான் 3 மாதத்துக்கு சாப்பாடு வாங்கி போடுவேன். அதானாச்சு. என்ன அப்போது மாத்திரை மட்டும் எவ்வளோண்ணா, ஊசி மருந்தெல்லாம் எவ்வளோ ஆகுன்னு பார்த்துக்கோ. ஏன்னா என்னலே நீ சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலே. அதாவது என்னாச்சு, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வளர்த்து இந்த காளையை செவலை காளையை வச்சு பசுமாட்டோட விட்டு இனப்பெருக்கம் செஞ்சு அதுலேருந்து பாலை கறந்து குடிச்சு இவ்வளோ தெம்பட்டாக இருக்கீங்க. ஆமாம், எல்லாம் இயற்கையான இதுதான். என்ன ஆனால் அந்த ஜெர்சி கவுக்கு வீரிய ஊசி போட்டு இருக்கிற இடத்துலையே நிற்கிற இடத்துலையே வச்சு மோண்டு பேண்டு பால் கறந்து எல்லாம் பண்ணுறாங்க. அட பக்கிகளா. அப்போ பார்த்துக்கோங்க எது சத்து எது சத்து இல்லைன்ட்டு. இலை நம்ம மாடு தான்ல சத்தான மாடு. இப்போது ஜல்லிக்கட்டு இல்லைன்னா நீங்கள் காலையை எவ்வளோ வருஷம் பார்த்துப்பீங்க? ஏலே நான் என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அந்த மாடு கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் அந்த காளையை பார்த்துப்போம்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா ஒரு மாடு 12 வருஷம் தான் இருக்கும். அப்போ அது செத்துரும். அதுவே ஐயா வீங்கி செத்துரும். வீங்கினா அந்த ஊசி போட்டு அந்த எப்படி கெமிக்கலாகவே இருந்து அந்த மாடு செத்து போயிடுது. ஆமாம். என்ன இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்து உங்கள் பிள்ளைய பார்த்துப்பீங்களா? பார்த்துப்பான்ல ஏலை பார்த்துப்பான். வேற அவன் சந்தேகம் தான்ல ஏலை. சரி, இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கலையா? மொத்தமாக நிப்பாட்டி விட்டாங்க. சரி, இல்லை துக்கமாக தான் இருக்குது கொஞ்சம். இருந்தாலும் பேச்சுக்கு சொல்கிறேன், வெட்டிடாதிய. என்ன இப்படிதான் ஜல்லிக்கட்டே இனிமேல் நடக்காதியா? அப்படிங்கிறப்ப காளையை பார்த்துப்பீங்களா? இல்லை காளையை நான் சந்தேகம்னாலே கொஞ்சம். உங்கள் பையன் இல்லை எனக்கே சந்தேகம்னு சொல்லும் போது அவன் என்ன பார்ப்பானா? வேற இல்லை இல்லவே இல்லை, அந்த காளை இனமே அழிஞ்சிரும்ல. அதுதான் என்னாச்சு அவங்களுக்கு வேணும். என்னாச்சு, நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சு 12 பொம்பளை பசு வச்சு இனப்பெருக்கம் செஞ்சு பால் கறந்து குடிக்கிறீங்க. ஆமாம், அந்த ஒரு ஆம்பளை போட்டு தள்ளிட்டா இல்லை இதெல்லாம் இதுவாலே இருக்கும். புருஷன் இல்லாத எப்படி இருக்கும் இந்த 12 பசு? என்ன அவங்க ஒன்றே ஒரு கோட்டு சூட்டு போட்ட வருவாங்க. ஏ ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி சுற்றுறாங்களாமே நம்ம ஊருக்குள்ளே. அவங்க வந்துட்டு வீரிய ஊசின்னு ஒரு ஊசி கொடுப்பாங்க. என்ன ஊசி அது? அந்த ஊசியை பொம்பளை மாடுகிட்ட போட்டியன்னா ஆம்பளை துணையே இல்லாமல் பால் கற காமிச்சிரும். அதாவது ஆம்பளை துணையே தேவையில்லை, அதுவாகவே கண்ணு போட்டுரும் அந்த மாதிரி. கண்ணு போடாது, பால் மட்டும் கறக்கும். இல்லை என்னல இப்படி இல்லாமல் வளர்ந்துருக்கு நம்ம ஊர். என்ன அந்த ஊசியோட விலை 20,000. அடங்கா.